புத்தக பிரிய நண்பர்கள் அனைவரையும் எமது அமுதச்சுரபி சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். திரு ராமாமிர்தம் அவர்களின் அவள் என்ற குறுநாவலின் தொடர்ச்சியில் என் பிரியமுள்ள சிநேகிதனுக்கு என்ற குறுநாவல் ஆரம்பமாகிறது. இப்படி ஆரம்பிக்கையிலேயே பாஸ்கர், எனக்கு உடம்பை என்னவோ பீத்து பிடுங்குகிறது. ஆனால் வேணும் என்றேதான். இருக்கட்டும், இந்த கடிதம் உனக்கு ஷாக்காக இருக்கலாம். ஆனால் எனக்கு இதுவே பிராயச்சித்தமாக இருக்கக்கூடும் என்பதனால்தான். நம் சிநேகத்தின் பேரில் பாரம். ஆமாம், இன்றிரவு 12 வரை கடற்கரையில் அலையோரம் படகடியில் அனு, நீ, நான் அரட்டை அடித்துவிட்டு இதென்ன கடிதம் என்று கிடக்கிறது என்று நீ வியப்புறுவது நியாயமே. இன்று நான் மறக்க முடியாத என் மிக்க சந்தோஷ நாள். இன்று அனு சிம்பிளி சின்டிலேட்டிங் பேச்சில், தோற்றத்தில், கண்களின் ஒளியில் என்ன ஜாஜ்வல்யம், என் பரவசம் அதன் கவானின் உச்சியை தொட்டுவிட்டது. எனக்கே தெரிந்துவிட்டது. நான் சஸ்பென்ஸை வெறுப்பவன். இட் இஸ் சீப், வல்கர், சில்லி, ஆர்டிஃபிஷியல். என் பிரியமுள்ள சிநேகிதனே, ஐ லவ் யுவர் வைஃப். இதை நான் நேரடியாக உன்னிடம் சொல்ல முடியுமா? நீயே சொல். பாஸ்கர், உடனே தப்பாக நினைக்க அவசரப்பட்டு விடாதே. எங்களிடையே ஒரு தப்பும் கிஞ்சித்தும் கூட நேர்ந்து விடவில்லை. அணுவுக்கு என் நிலை பற்றி ஒன்றுமே தெரியாது. தெரிந்தாலும் அவள் எனக்கு கிடைக்க மாட்டாள். அதனாலேயே என் சத்தியத்தை உன் முன்னிலையில் போட்டென்று உடைக்கின்றேன். இதனாலேயே இட் இஸ் டைம் ஃபார் மை எக்ஸிட். ஆமாம், சும்மா கதையிலும் வம்பிலும் ஏன் நடப்பிலும் தான் நாக்குப்பட்டேன். ஐந்து போன இந்த எட்டர்னல் ட்ரைனேஜில் நிலையை நான் உண்டாக்கப் போவதில்லை. ஐ ஆம் கோயிங் அவே. எங்கே? இந்த நிமிஷம் வரை அறியேன். இப்போதைக்கு இந்த கடிதத்தை எழுதி முடிப்பதில்தான் என் முழு முனைப்பு. என் தன்மையின் உண்மையை அல்லது என் உண்மையின் தன்மையையா? அதன் செப்புச் சுருளை பிரித்து படித்து பார்த்து விடணும். அவரவர் தன்மையின் உண்மை கண்ணுக்கு புலனற்ற தாமிர இலையில் வரைந்து ஒவ்வொரு பிரேபியினோடே அதன் மூலையில் செருகி அனுப்பப்படுகிறது என்று எனக்கு பிடித்தமானதொரு கற்பனை. தாமிரமாக இருப்பானேன்? என்ன கேட்காதே. ஆசாரத்துக்கு தாமிரம் என்று நம் ஐதீகம். என்னதான் பகுத்தறிவுவாதத்திலும் இப்படி ஒரு சபல புத்தி அசடு. பாஸ்கர் எவனுக்குமே முழுக்க பகுத்தறிவாளி அல்லன். எப்படியோ ஒரு பழம் பிசுக்கு நம்முடன் ஒட்டி கொண்டு தான் இருக்கிறது. ஜன்ம பிசுக்கு இல்லை. அதன் மறுபெயரில் கால் இட் த கிரீசினஸ் ஆஃப் இவல்யூஷன். விதி, நம்பிக்கை, கடவுள் என்கிறோமே, இவையெல்லாமே உயிர் தொடர்பின் காரை பூச்சிதானே. நான் விஷயம் தாண்டி போகவில்லை. என்னுடைய ஆல் அவுட் சின்சியரிட்டி அதுவே ஒரு நாடக பாணியாக ஆகிவிடாமல் இருக்க வேண்டுமே என்கிற கவலைதான். ஆகவே என் பிரியமுள்ள சிநேகிதனே, ஹியர் கோஸ். ஒரு நிமிஷம் பாஸ்கர், நான் நல்ல தமிழ் எழுதுகிறேன். இல்லை, எல்லாம் காலேஜில் உன் சிசைதான். பாஸ்கர், நான் மகான் இல்லை. ஓ, உனக்கு அது தெரியும். ஒரே வார்த்தையில் சொல்ல போனால் ஒன்று பாக்கி இல்லை. ஆனால் எனக்கு எதிலேயுமே பிடிப்பு இல்லை. என் கோளாறே அதுதான். அதைவிட எது என்று ருசி பார்த்தே கிளைக்கு கிளை தாவியே எனக்கு எதிலுமே ஆழமான பற்று இல்லாமல் போய்விட்டது. பற்றற்றானின் தனிமை பயங்கரம் பாஸ்கர். என் பெற்றோர்கள் எனக்கு சின்ன வயதிலேயே மோட்டார் விபத்தில் இருவருமே மாண்டபின் நர்சரி, நர்சிங் ஹோம், ஹாஸ்டல், ஹோட்டல் என்று வளர்ந்து இதற்குள் வங்கியின் ட்ரஸ்டிஷிப்பில் விட்டு போயிருந்த என் சொத்து எக்கச்சக்கமாக வளர்ந்து எனக்கு வயது வந்ததும் என்னிடம் ஒப்படைக்கப்பட்டதும் அதன் மேல் முதல் வெறி தணிந்த பின் அப்புறம் என்ன எக்ஸ்ட்ரீம் போர்டம் தான். ஆறுதலுக்கு மாற்று ஏதோ ஒன்று எனும் டெஸ்பரேஷன், டிப்ரெஷன் தான். எனக்கு டிசிப்ளின் கிடையாது, எனக்கே தெரிகிறது. காலேஜிலிருந்தே என்னை அறியாமலே எனக்கு இந்த பார்வைதான் என்று எனக்கு எப்போதோ தெரிகிறது. அப்பவே உனக்கு நான் அப்பப்போ புத்தகம், நோட்புக்,
ஸ்பெஷல் ஃபீஸ் என்று திருப்பித் தர முடியாத கடன்களாக உதவி செய்த போதிலும் எனக்கு உள்ளூர அம்யூஸ்மெண்ட் தான். உன்னிலைமை பாஸ்கர் பாவம் அப்போதிலிருந்து ஏன் எப்பவுமே சரியாக இருந்ததில்லை அல்லவா? என் பேப்பர்களை நீ தயார் செய்தாய், என் ஹோம்ஒர்க்கை நீ செய்தாய். நீ எனக்கு ஒரு சிட்னி கார்டன் ஆக இருந்தாய். பேரம் நல்ல பேரம்தான் இல்லையா? ஆனால் பாஸ்கர், திவாகர் ஒன்றும் டல்பாய் அல்ல. அதற்கென்ன? உன் மாதிரி தங்கப்பதக்கம் வாங்க முடியாது என்னால். என்னிடம் முயற்சி என்கிற பெயரில் உடலுக்கும் மனதுக்கும் வரவழைத்து கொள்ள உற்சாகம் ஒன்றும் இருந்தால் உன் தயவே எனக்கு வேண்டாம். ஆனால் அவ்விதமான முயற்சியே எனக்கு ஒரு போர். அதனாலேயே நான் அதை படவில்லை. இதிலுமே எனக்கு அலுப்பு. எல்லாமே வசதியின் கோளாறுதான். வசதியே ஒரு பீடை. அப்படி உனக்கு செல்வத்தின் பாரம் தாங்க முடியாவிட்டால் வாரி வழங்கேன். ஆஸ்பத்திரி, கோயில், அனாதை இல்லம், டொனேஷன் என்ன இல்லை என்கிறாயா? அங்கேயும் எனக்கு ஒரு ஃபிக்சேஷன். தர்மம் செய்வதில் எனக்கு நம்பிக்கை இல்லை. அளித்தாலும் அளிப்பேன், கொடுக்க மாட்டேன். என்னுடன் ஒரு கொள்கையாகவே அது ஆகிவிட்டது. சும்மா கொடுப்பதால் உண்மையில் சைத்தான் பட்டறையும் சோம்பேறி பண்ணையும் கரப்ஷனும் தான் வளர்கின்றன. நான் கண்மூடத்தான் ஒட்டுண்ணிகளும் பருந்துகளும் கழுகுகளும் நீ குறிப்பிட்ட பெயர்களில் காத்திருக்கின்றனவே. ஒப்படைக்க என் உயிர் வேலையிலே என்ன அவசரம்? கல்யாணம் பண்ணி கொள்ளலாம் என்பாய். எனாஃப், டிராப் இட். அப்புறம் இன்னொரு விஷயம். இப்படி எல்லாம் இருந்தும் எல்லாவற்றிலும் அலுப்பு தட்டியவனிடம் தனியாக ஒரு குரூரம் வளர்கிறது. தான் இன்பம் காண முடியாமையால் பிறரை துன்புறுத்துவதில் ஒரு இன்பம். அதுவே ஒரு பொழுதுபோக்கு. அவன் இரத்தத்தை பரிசோதனை செய்தால் அதன் அணுக்களில் நீரோக்களும் கலிகுலாக்களும் தான் நீந்துகிறார்கள். இதயத்தின் மர்ம அரங்கு ரோமன் அரேனா தான். மாறுதலாக வேறு ஏதேதோ கூட இருக்கலாம். ஆனால் அவனவனுக்கு என்ன பார்க்க கிடைக்கிறதோ அதுதானே. சோ உன் கல்யாணத்தின் ரிசப்ஷனுக்கு நான் வந்தபோது ஜனவாசத்துக்கே எதிர்பார்த்ததாக நான் வந்ததும் கோபித்து கொண்டாய். நான் ஒரு ரோஜா பூவை அதன் காம்பு ஒடியாமல் வெகு ஜாக்கிரதையாக ஒரு மிகை மரியாதையுடனேயே உன் மனைவியிடம் சமர்ப்பித்த போது, இட்ஸ் அனு, இவன்தான் திவாகர், என் ஆப்த நண்பன் என்று நீ அறிமுகப்படுத்தினாலும் உன்முகம் விழுந்தது. எனக்கல்லவா தெரியும். உள்ளூர எப்படி அனுபவித்தேன் தெரியுமா? குறைந்தபட்சம் ஒரு பிரஷர் குக்கரேனும் எதிர்பார்த்தாய் அல்லவா? ஓ மை சீக்ரெட் லாட்டர். ஆனால் அனு எவ்வித கல்மிஷமும் இல்லாமல் புன்சிரிப்புடன் என் புஷ்பத்தை வாங்கி கொண்டு தலையில் செருகிக் கொண்டதும் நம்பினால் நம்பாட்டி போ. அதுவே ஒரு பிளஷராக இருந்தது. ஓ ஸ்ட்ரேஞ்ச் பிளஷர். இதுவரை எனக்கு பழக்கமில்லாத ஒரு பிளஷர். என் சீக்ரெட் லாட்டர் இத்துடன் முடியவில்லை. ஒரு 10 நாள் கழித்து மாலை உன் வீட்டுக்கு வந்தேன். இதெல்லாம் உனக்கு தெரியாததல்ல. ஆனால் எழுத்தில் இப்படி நினைவு கூட்டி பார்ப்பதில் ஒரு தனி கவித்துவம். எனக்கே சொந்தமானதோர் சந்தோஷம். ஒரு புது டைமென்ஷன் உணர்கிறேன். அனு நல்லாத்தான் டீ செய்கிறாள். என் பாக்கெட்டிலிருந்து ஒரு சின்ன சம்புடத்தை எடுத்து அணுவிடம் கொடுத்து பிரஸ் த பட்டன். உள்ளே கர்நீல மெத்தையில் ஒரு ஜோடி தொங்கட்டான்கள். அணுவுக்கு தோலுக்கு இறங்கக்கூடும். ஆனால் பாஸ்கர் முகத்தைத்தான் ஓரக்கண்ணால் கவனித்துக் கொண்டிருந்தான். உன் கண்களில் என்ன குபீர்! உன்மேல் தப்பே இல்லை பாஸ்கர். மனித எடையே அவ்வளவுதான். ஏன் நான் கல்யாணம் செய்து கொள்ளவில்லை தெரிகிறதா? நிஜ வைரம் போல இருக்கே என்றாய். புட்டிட்டான் லேடி, அவசரப்படுத்தினேன். ஆனால் அனு பெட்டியை உள்ளங்கையில் தாங்கியபடி உதட்டில் புன்னகையின் நிழலாட நகையை சிந்தித்து கொண்டிருந்தாள். விழிகளில் பெரும் ஆழம். அணுவுக்கு கண்கள் பிளஸ் பாயிண்ட். அந்த சமயத்தில் அந்த பாப்பாக்களுள் ஏதேதோ நான் எதிர்பார்த்திராத மீன்கள் நீந்துவது போல எனக்கு பிரமை தட்டிற்று. இதற்குள் என் கைகடிகாரித்தல் வினாடிகள். நான் செவிக்கு வைக்காமலேயே அவைகளின் நொடிப்பு கேட்டது போல். அதுவும் பிரம்மையா நிஜமா? அனு, நான் மாட்டிவிடட்டுமா? ஐயோ பாஸ்கரா, என்ன பரிவோ! டேக் இட். போட்டுக்கோ அனு. திவாகர் என்னுடைய டியரஸ்ட் ஃப்ரெண்டு. ஓ மை சீக்ரெட் லாட்டர்.
அனு ஒரு பெருமைச்சிறந்து பெட்டியை என்னிடம் நீட்டினாள். மறுப்பில் தலையை ஆட்டினாள். வாங்கிக்கொள் அனு, இது உனக்கு கொடுத்து எனக்கு சக்தி இருக்கிறது. மீண்டும் தலையை ஆட்டினாள். அவள் புன்னகை ஆழ்ந்தது. உங்களுக்கு சக்தி இருக்கலாம் கொடுக்க, ஆனால் வாங்கிக் கொள்ள எங்களுக்கு சக்தி வேண்டாமா? தற்சமயம் நிச்சயமாக இல்லை. ரொம்ப தேங்க்ஸ். உங்கள் டீ ஆறி போறது. என் அனுபவத்தில் முதன்முறையாக கன்னத்தில் அறை தாங்கிக் கொள்வது சிரமமாகத்தான் இருந்தது. நகையை வேண்டாமென்று சொல்கிற பொம்மநாட்டி கூட இருக்கலா என்றேன். பாதி கேலி பாதி வெறுப்பு. ஏன், என்னை பார்த்தால் உங்களுக்கு எப்படி படுகிறது? கால்கட்டை விரலிலிருந்து மார்பு வரை தன்னை ஒரு கண்ணோட்டம் விட்டு கொண்டாள். அது அவளுடைய கேலி. இந்தாங்கோ பத்திரம். நகைப்பெட்டியை என் கையில் திணித்தாள். வரேன், அடுப்பில் குழம்பு காய்கிறது. இங்கேயே இன்னைக்கு சாப்பிடுங்களேன். சுண்டைக்காய் வத்தல் குழம்பு, கருவடாம் பொரிக்க போறேன். ஹோட்டலில் கிடையாது. உங்களுக்கு தினம்தான் ஹோட்டல் சாப்பாடு. இன்னைக்கு என் கைவரிசையை பாருங்களேன். உள்ளே போய்விட்டாள். குழம்பு மனம் கூடத்தை தூக்கிற்று. ஆனால் நான் ஏதோ சாக்கு சொல்லி கலந்து கொண்டேன். அன்றுதான் உங்கள் இருவரிடையே முதல் தாக்கமோ பாஸ்கர்? எனக்கு அன்றிரவு சரியான தூக்கமில்லை. வெகு நேரம் படுக்கையில் புரண்டேன். அவளுடைய புன்னகை பழத்துள் இறங்கும் கத்தி போல். எதிர்ப்பு எனக்கு பழக்கமில்லை, ஆகையால் பிடிக்கவில்லை, கசந்தது. பட் ரெசிஸ்டன்ஸ் இஸ் பியூட்டிஃபுல் அண்ட் இஸ் எ சேலஞ்ச். அன்றிலிருந்து உன் வீட்டுக்கு வர ஆரம்பித்தேன். த சேலஞ்ச் பாஸ்கர், சவாலை ஏற்கனும் இல்லையா? நெற்றியில் உழைப்பின் வேர்வை முத்துக்கு இத்தனை அழகு இருக்குமா என்ன? உழைப்பே அறியாத எனக்கு அது ப்ரீசியஸ் ஆகப்படுகிறது. எனக்கே வேர்க்கும் சுபாவம். அவள் சிரிக்கையில் வலது கன்னம் குளிகிறது. அவள் கன்னங்களில் மூக்கு நுனியில் மோவாயில் ஆரோக்கியத்தின் எண்ணெய் பிசுக்கு பளபளக்கிறது. நான் கிராமத்து பெண். கிராமத்திலிருந்து போய்தான் காலேஜ் படித்தேன். தினம் பஸ். வீட்டில் எப்பவும் சுமை வேலை. இப்படித்தான். பெரிய குடும்பம். இதனால் வேலை செய்யாமல் இருக்க முடியாது. இங்கே என்னதான் இழுத்து விட்டு கொண்டாலும் என்ன செப்பு வைத்து விளையாடுகிற மாதிரி எதிரும் புதிருமா 2 பேருக்கு இருக்கிற வேலைதானே இருக்கும். மிச்ச போதுக்கு கொட்டடா குடையடான்னு பொழுதை சுமக்க முடியவில்லை. இம்சையா இருக்கு. மத்தியான தூக்கம். பத்திரிகைகளில் பொம்மை பக்கங்களை புரட்டுவது. அக்கப்போர். எல்லாம் இனிமேலதான் பழகிக்கணும். மறுபடியும் அந்த சிரிப்பு. ஏன், நீயும் வேலைக்கு போகலாமே? ஏற்பாடு பண்ணட்டுமா? நோ தேங்க்ஸ். வேலைக்கு போவதில் எனக்கு நம்பிக்கை இல்லை. அதற்கு உடல் வணங்கும் தன்மையும் எனக்கு கிடையாது. வேலையிலிருந்து களைத்து வரும் ஆண் பிள்ளைக்கு குளிர்ந்த தீர்த்தமேனும் கொடுக்க காத்திருக்க வீட்டில் ஒரு பொம்மநாட்டி வேண்டாமா? அப்போ கஷ்டப்பட்டு காலேஜ் படித்து டிகிரி வாங்குவானேன். ஓ, அது கல்யாணத்துக்கு காத்திருக்கும் வரை உருப்படியா ஒரு பொழுதுபோக்கு வாய்ப்பாட்டு வாத்தியம். த ஜென்டில் ஆர்ட்ஸ் எனக்கு வராது. அதனால் என்ன? இஷ்டப்பட்டால் ஒரு பொம்மநாட்டிக்கு வீட்டிலேயே எத்தனை பொழுதுபோக்கு இருக்கு தெரியுமா? இந்த நாளில் 2 பேர் சம்பாதித்துமே போதவில்லை என்பதுதானே பொதுவான புகார். உனக்கு தெரியாததல்ல என்று முனகினேன். ஆனால் பெண்டாட்டி பிள்ளையை காப்பாற்றுவது புருஷன் பாடு. அதில் நான் ஏன் புகழும்? பெண்டுகளின் வேலை இன்னதென்று இயற்கையே கோடி கிழித்து விட்டிருக்கே. அதுதான் கிராமவாசத்தின் தத்துவம். அல்லது கோளாரா? இப்படி சொல்லிவிட்டு அவள் உன்னை பார்த்த பார்வை. பாஸ்கர், உன் மனைவியை நீ பார்க்க உனக்கு சொல்லிக் கொடுப்பதன் அதிக பிரசங்கித்தனம் எனக்கு தெரியாததல்ல. அதற்கு கண் வேண்டும். ஆனால் கண்ணுக்கு உனக்கு பொழுதில்லை, அதுவும் தெரிகிறது. எவனோ ஒரு மார்வாடியிடம் மாட்டிக்கொண்டிருக்கிறாய். இடம் மாறவும் உனக்கு மனமில்லை. எக்கனாமிக்கில் இதை கமர்சியல் இன்னர்த்தியா என்பார்கள். அவன் நன்றாய்தான் கவனித்துக் கொள்கிறான் என்று உன் மனைவியும் உனக்கு சிப்பக்கட்டு கட்டுகிறார். இருந்தாலும் உன் யோக்கியதைக்கேற்றபடி ஒரு நல்ல ஸ்தாபனத்தில் உனக்காக இல்லாவிட்டாலும் யார் என்ன செய்தாலும் செய்ய காத்திருந்தாலும் அதை தடுக்க விதி என்று இருக்கத்தான் செய்கிறது போலும். உன் விதியின் பெயர் அனு. உனக்கு உதவி செய்யவும் என்னை விடமாட்டாள். அவளுக்கு சகஜ பாவம். புன்னகை சிரிக்கையில் மூக்குத்தண்டின் சுருக்கத்தின் பின்னால் ஒரு அழுத்தம், இருமாப்பு. அவளுக்கென்று ஒரு குணம் எனக்கு தெரிகிறதே. என்னிடமிருந்து ஒரு தித்திப்பு பண்ட பெட்டி, கேக் பெட்டி, பழக்கூடை. நோ தேங்க்யூ. ஆனால் வரும்போதெல்லாம் நான் டிபன். சாங்கோ பாங்கம்மா சாப்பாடு. நானும் சாப்பிடுகிறேன். என் ரோசம் எங்கே போச்சு? த விச் இப்பையெல்லாம் என் வீட்டுக்கு வராமல் முடியவில்லை.
ராச்சாப்பாடு ஆகி அவளுக்கு காரியம் முடிந்து மொட்டை மாடியில் நம் மூவர் பேச்சு. அதற்காகவே வருகிறேன். இந்த அணு மேஜிக் வெளிக்கு தெரியாமல் அரித்து அரித்து உள்ளே சந்தனம், ஜவ்வாது, அத்தர், குங்குமப்பூ, கமாலிதம், ஓ காட், என்னில் நிகழ்ந்து கொண்டிருக்கும் ரசாயனம் எனக்கு தெரியாமலே அந்த பேச்சு எனக்கு வேண்டி இருந்தது. உள்ளே ஏதேதோ ரணங்கள் ஆற்றும் தைலம் போன்ற பேச்சு. பாஸ்கர், அணு ஏதோ பேரழகு என்று சொல்லிக்கலாமே தவிர அணு அழகு அல்ல. அவள் நெற்றிமேடு பெண் பிள்ளைக்கு அதிகம். வாய் வார்ப்பு இன்னும் சற்று சின்னதாயிருக்கலாம். உயரம் இன்னும் ஒரு அங்குலம் கூடணும். She should watch her figure a bit on the buxom side. பிரத்தியான் பெண்டாட்டியை அதுவும் அங்க விமர்சனம். என்ன தைரியம் என்கிறாயா? நோ நோ மை சன், she is not my type of sex. I would fall for how to convince you. It is so boring because you are boring. அதனால்தான் இந்த கடிதமே. எனக்கு கொட்டி ஆற்றிக்கொள்ள ஒரு களம் வேண்டாமா? ஆனால் ஒரு ரேடியன்ஸ். பாஸ்கர், உணர உணர உருவாகிக் கொண்டே போகும் ஒரு ஒளிபரப்பை அதன் நடுவில் அவளை பார்க்கும் போதும் கேட்கும் போதும் கவனிக்கும் போதும் ஏதேதோ மறந்து போதனதெல்லாம் இந்த ஜென்மத்தில் மட்டுமல்ல, ஜன்மேதி ஜன்மாவின் நினைவுகள் நிழல்கள் ஆடுவது போல் ஏதேதோ பல கணக்குகள் பிரிவது போல். என்ன நினைவு, என்ன கணக்கு? ஆஸ்க் மீ அனதர். ஆனால் அந்த பழைய பாடத்திற்பலையில் சிக்கு பிரிதலில் ஒரு இதவு, ஒரு கலிக்கம். அதனால் மனசு லேசு. அதுவே ஒரு புதுமை, ஒரு அட்வென்ச்சர். அன்று தன் தாத்தாவையும் பாட்டியையும் பற்றி சொன்னாலே நினைவிருக்கிறதா? அவள் சொன்னதை விட அவள் பேசினது இருக்கே, இன்னமும் அதன் ஒண்டர்மெண்ட் எனக்கு ஓயவில்லை. ஆனால் ஒன்று நான் ஒப்புக்கொள்ளணும், சிந்திக்க ஆச்சரியப்பட எனக்கு நேரம் இருக்கிறது. நினைத்து நினைத்து என் தன்மை, என் உண்மையின் கவிதையும் என் சிந்தனையுடன் கலந்த குலைவுக்கு ஒரு தரிசன ருசி வந்துவிடுகிறதோ. அனு பேசுகிறாள். தாத்தாவையும் பாட்டியையும் பார்த்த நினைப்பு எனக்கில்லை. நான் குழந்தையாம். ஆனால் என்னில் பாட்டியை அப்படியே உரிச்சி வச்சிருப்பதாக பார்த்தவா சொல்றா. ஒரு நாள் தாத்தா விடிகாலை வெள்ளி முளைச்ச வேலைக்கு தன் பங்கு ஆற்று பாய்ச்சலை மேலத்தனம் பண்ண போனவரை 10 மணி வேலைக்கு 4 பேர் சுமந்து வந்து கூடத்தில் விசுப்பலகையில் கிடத்தினார்கள். கழனிக்கட்டு சேரில் தன் நினைப்பற்று கிடந்தாராம். ஸ்ட்ரோக். அந்த நாளில் கிராமத்தில் அதற்கென்ன பாசையோ. 1 நாள் 2 நாள் கோமா இல்லை, 3 வருஷம். என்ன சொல்றேன்? தாத்தா வருஷத்துக்கு 6 திவசம் பண்ணுவாராம். அத்தனையும் நின்று போய் பிதிர்கடன் ஏறி போச்சு. இப்போ எனக்கு தெரிஞ்ச கிராமத்தில் துபாய் போறேன், சவுதி போறேன்னு அங்கெல்லாம் எந்த சாஸ்திரி கிடைக்கிறான்? தாகத்துக்கே பெட்ரோல் தான். காக்காய்க்கு பிண்டமானம் வைக்கலாம் என்றால் அங்கே காக்கா இருக்கோ எனக்கு தெரியாது. ஓ, அங்கங்கே ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஆனால் அதுக்கெல்லாம் கிராமத்திலே பயப்படுவான். கிராமத்திலே வளர்ந்தவள் தானே நானும் பயப்படுறேன். எல்லாமே பெரியவாள் காற்ற பூச்சாண்டின்னு தளிர்ற அளவுக்கு நமக்கு முழுக்க தைரியம் இல்லையே. உப்பும் தணலோடு ஆற்றில் கரைக்கிற அஸ்தியும் சேர்த்து அதன் பேர் பயமோ நம்பிக்கையோ பரம்பரையோ உடம்பில் ஊறி போயிருக்கே. பாட்டிக்கு உடம்பிலே 1000 கோளாறு. கேட்க போனால் தாத்தாவுக்கு மேலே. தாத்தாவுக்கு என்ன, அவர் விழுந்தது ஒன்னோடு சரி. பாட்டிக்கு பிபி, சர்க்கரை, உப்பு, அல்சர், கண்ணில் சதை, கீழ்வாயு, ஆஸ்துமா, பல்வலி. ஆனால் முக்கிக்கொண்டே முனகிக்கிண்டே வளைய வந்து கொண்டிருந்தாள். சரீரம் பேரு பொந்தகா. ஆனால் தாத்தா மாதிரி உயிர்ப்பினமாகலையே. தாத்தாவும் பாட்டியும் அப்படி ஒன்றும் ஒத்துமையான தம்பதி இல்லை. ஒரு சமயம் ஏதோ மனஸ்தாபம். 3 வருஷம் பேசாமல் இருந்தாலாம். கேன் யூ இமேஜின்? பேச்சு மட்டும்தான் இல்லை, மற்றபடி எல்லாம் வழக்கம் போல. கடிகார கணக்கில் தாத்தாவுக்கு தினப்படி பூஜா திரவியங்கள், சமையல், பரிமாறல், வஸ்திரமடி, மத்தியான ஆகாரம், ராத்திரி பால், படுக்கை எல்லாம் மை போட்ட சக்கர கணக்கில் நடந்து கொண்டிருந்தது.
தாத்தா ஒரு ஜாடை கூட காட்டவில்லை. தாத்தாவுக்கின் வயிறு, நாக்கு, பழக்க வழக்கங்கள் எல்லாம் பாட்டிக்கு அப்படி ஒரு அத்துப்படி. தாத்தாவுக்கு ஒரு தலை கூட வலிக்காது. பாட்டிக்கு என்னவாக உடம்பு இருந்தால் கூட தாத்தா திரும்பி நின்று கூட பார்க்க மாட்டாராம். மை பவுண்ட் ஆஃப் ஃப்ளஷ் மனுஷனா? அப்புறம் எப்படித்தான் சமாதானமானால்னு கேட்பேலே. ஓ, சிரார்த்தத்தின் போது ஔசபானத்துக்கு புல் பிடிக்க சமையல் கட்டில் வேலையாயிருந்த பாட்டியை கூப்பிடும்படி ஆயிடுத்தான். மாமியை கூப்பிட சாஸ்திரிகள் மறந்து விட்டார். இந்த நியாயப்படி நியானுஷ்டமான கர்மாவுக்கு உங்கள் தர்ம பத்தினியை நீங்கள் அழைக்காமல் என்ன ஓய் சிரார்த்தம் வேண்டி கிடக்கு? சாஸ்திரிகள் தான் புதுசோ? இல்லை இரும்பு தலையனோ? தெரியல. இல்லை, இதுவே ஒரு சூழ்ச்சியோ? ஆகவே கூடத்தில் இருந்த தாத்தா பாட்டியை கூப்பிடும்படியாகிவிட்டது. கூப்பிடுறதாவது ஒரு உருமல். அந்த நாள் பாசையே அதுதான் உருமும்படி ஆகிவிட்டது. அதற்கே பாட்டி, உங்க அப்பா தான் முதலில் பேசினான்னு பீத்திப்பாளாம். உடனே அதை ஒட்டி இன்னொரு சண்டை. அப்போது நம் மூவரின் ஒன்றான சிரிப்பு இப்போ கூட நினைப்பில் ஒலிக்கிறது. ஃப்ராட் வந்த பின் இதை என்ன சொல்வான்? செக்ஸ் வார் ஆன் ஏ கிரேட் ஸ்கேல் என்பானா? லவ் ஹேட் லவ் தியரியை சேர்ந்ததா? மனுஷன் ஒற்றுமை வேற்றுமை என்கிறோமே, ஆனால் உண்மையில் இரண்டுக்கும் என்ன பாரோமீட்டர்? திவாகர், நீங்கள் சொல்ல முடியுமா? மனது என்று ஒன்று இருக்கிறது, அதன் ஓட்டம் என்று ஒன்று இருக்கிறது. அந்த ஓட்டத்தின் படு ஆழத்தின் அந்தகாரத்திலிருந்து எழுந்த சுழிப்புகளின் வெளித்தெரிந்த மட்டம்தானே நாம் போட்டுக்கொள்ளும் சண்டைகள், பண்ணிக்கொள்ளும் சமாதானங்கள், காரை பூச்சுக்கள், மீண்டும் வெடிப்புக்கள் என்கிற மேலொட்டின வித்தியாசங்கள். நாமே அங்கிருந்து வந்தவர்கள் தானே. த டார்க் எட்டர்னல் வம்ப் ஆஃப் கிரியேஷன் என்பது மனமல்லாமல் பின் என்ன? அவள் அப்படி சொன்ன அப்பவே ஒரு நட்சத்திரம் உதிர்ந்தது. த்ரில் அனு, நீயா கிராமத்து பெண்? சட்டி பானை தேய்க்கத்தான் எனக்கு இஷ்டம் என்று சொல்லிக் கொள்பவள் நீயா அனு? நெற்றிக்கண்ணை திறந்து காட்டுவது போல் நட்சத்திரத்தை உதிர்த்து காட்டுகிறாயே நீயா அனு? நீ பயத்துக்கு உரியவள். சோ அணுவின் பெருமூச்சு. பேச்சினும் பேசு பெருமூச்சு. தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் மறுபடியும் இப்போ ஒரு கட்டம் வந்து விட்டது. நாட்டு பெண்கள் 4 பேர் வந்தாச்சு. ஆனாலும் சிசுரிசை எல்லாம் பாட்டிதான். மற்றவாளை விடவில்லை. ஏற்கனவே புனர்பாகம். அதை இன்னும் ஐயா புளிக்காத மோரிலோ பாலிலோ கரைச்சி திப்பியை எரிஞ்சிட்டு நினைப்பில்லாத வாயில் சிறுக செலுத்த பொறுமைக்கு மற்றவாளை எப்படி நம்புவது? தவிர அப்பப்போ துணி மாத்துவது, உடல் சம்பந்தமான காரியங்கள் வேற இருக்கே. 1 நாளா 2 நாளா, ஒவ்வொரு நாளா 3 வருடங்கள். ஆனால் இப்போ 2 பேருக்கும் வயசு என்ன ஆச்சு? தாத்தாவுக்கு படுக்கையிலே கரைச்சி சாதத்திலும் கஞ்சியிலும் உடம்பு அன்னாடம் இம்மியன ஒடுங்க ஆரம்பிச்சாச்சு. அதை பார்க்க பார்க்க பாட்டியின் உடல் கோளாறுகள் அதிகரிக்க தலைப்பட்டன. கூடவே எல்லாவற்றிற்கும் மேல் ஒரு திகில். நெஞ்சில் எலி பிராண்டல். அடிக்கடி அவளை அறியாமலே கை தாலி சரடை தொட்டுக்கொள்ளுமாம். பழுத்த சுமங்கலி. வாய்விட்டு சொல்லிக்கிற விஷயமா? மானத்தின் ரூபங்கள் எப்படியெல்லாம் இருக்கின்றன. இது சமுதாய இடைமானம் இல்லை, வேறு ஏதோ ஒன்று. அவாவாளுடைய சத்தியத்தின் எடை அவாவாளுக்கு மட்டும்தான் தெரியும் போல இருக்கு. சந்திரமதி தாலி ஸ்பெல்பவுண்ட் பட் நாட் ஹிட்சாக். சொல்லே மந்திரமடா அது இது. ஆகவே ஒரு வெள்ளிக்கிழமை எண்ணெய் ஸ்நானம் பண்ணிண்டு பட்டு உடுத்திண்டு குத்து விளக்கு ஏற்றி நமஸ்காரம் பண்ணிவிட்டு பாட்டி விசுப்பலகையை அடியில் தலைப்பை விரித்து முழங்கையே தலைக்கு உயரமாக படுத்து விட்டாள். பாட்டி தினம் எங்கே படுத்து கொண்டிருந்தாள்னு அசட்டு கேள்வி கேட்காதீர்கள். இது தனிப்பட்ட படுக்கை அல்ல, ஸ்மிஞ்சை. அப்புறம் எழுந்திருக்கவே இல்லையா, குளிக்கலையா, சாப்பிடலையா, வளைய வரலையா? டோன்ட் பி சில்லி. எனக்கு கோபம் வரது. எல்லாம் முறைப்படிதான் நடந்து கொண்டிருந்தது. தன் கையாலேயே தாத்தாவுக்கு பணிவிடைகள் உள்பட. ஆனால் அன்று 8ஆம் நாள் வெள்ளிக்கிழமை, தை பகுள பஞ்சமி தினத்தன்றே விடியற்காலை வேளையில் பாட்டி இந்த உலகத்தை நீத்தாள். சரியாக 2 மணி நேரம் கழித்து தாத்தாவின் உயிரும் பிரிந்தது. ஒரே சிதையில் தகனம். விஷயம் காட்டுத்தீயாக பரவி ஊரும் சுற்றுவட்டாரமும் சமுத்திரம் புரண்டு மயானம் கொள்ளலே. தேர்திருவிழா மாதிரி ஜே. அந்த பேச்சு 6 மாசத்துக்கு. அதன் தகிப்பு தனியில்லே. வீடு யாத்திரை ஸ்தலமா போச்சு. இந்த விசுப்பலகையா
இதன் அடியிலா? இங்கேயா? நமஸ்காரம் பண்ணி கொண்டு வந்த தேங்காயை உடைத்து வெற்றிலைப்பாக்கு மஞ்சளோடு மடியில் கட்டிக்கொண்டு தொழுது விட்டு போனா பெண்டீர் எத்தனை பேர்! அந்த காலம் சொன்னாலும் இப்ப நம்புவாளா? என் பாட்டி இருந்தாளே, அல்லது இருக்காளேயா? எதை சொல்றது? பொல்லாத பாட்டி. மஞ்சள் குங்குமத்தோடு தான் முந்திக்கின்றன்னு ஒரே எண்ணம், ஒரே சித்தத்தில் த சிம்பிளி வில்ட் ஹேர் டெத் இன்டு கம்மிங். இந்த நாளில் இது நடந்ததுன்னா அந்த நாளில் ஒருத்தி புருஷன் உயிரை யமனிடமிருந்து பிடுங்கிட்டு வந்தாள். ஒருத்தி தனக்கு புருஷன் தக்கணும்னு உலகத்துக்கே விரியாம இருக்க அடிச்சுட்டானா ஏன் நடந்திருக்காது? ஏன் நம்பக்கூடாது? 1000 காலேஜ் குமரியானாலும் நான் நாட்டுப்புறம்தானே. சிரித்தாள். கொல்லும் சிரிப்பு. போனவா போனாலும் இருக்கிறவா இருக்கத்தானே இருக்கா. எல்லாம் உடன்கட்டு ஏறிடுறாளா என்று என்னத்தான் பகுத்தறிவு வாதம் பண்ணினாலும் ஆமாம், எல்லாம் காக்கை உட்கார பணம்பளவில் இப்படியும் ஒரு வாதம் உண்டு. ராமாயணத்திலேயே ஜாபாலி இருந்திருக்கார். அதுவும் உண்மைதான், எதுவும் உண்மைதான். ஆனாலும் பதிம்தேகி 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 பதிம் வானம் குமுறிற்று. அப்பத்தான் நானே மீண்டேன். எப்படி இப்படி எப்போ இருண்டது? முன் தெரியா இருளிலிருந்து அசீரறியாக அவள் குரல் பிரிந்து வந்தது. ஒன்று தெரிகிறது, முடிகிறவாளுக்கு எப்பவும் முடியும். முடிகிறவாளுக்கும் காலத்துக்கும் சம்பந்தம் இல்லை. தூரல். புண்ணிய வசனம் சொன்னாலே மழை வரும்னு சொல்லுவா. அவசரமாக எழுந்து கீழே இறங்குவதற்குள் மழை இறங்கிவிட்டது. நிமிஷமா கொட்டோ கொட்டு. திவாகர், நீங்கள் ரூமுக்கு போக முடியாது. ஒரு விரிப்பையும் தலையணையையும் கொணர்ந்து கூடத்திலே போட்டாள். சோபாவில் புரள இடமில்லை. உடம்பு வலிக்கும். குட் நைட். ஆனால் தூக்கம் வரவில்லை. ஏதேதோ யோசனைகள், ஆனால் பிடிபடவில்லை. ஏதோ வகையில் நான் உள்ளூர் கிடுகிடுத்து போயிருந்தேன். நான் லட்சுமண காவல் புரிந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் பாஸ்கர், நான் உன்னை விட 1-2 வயது மூத்தவன் இல்லை. எனக்கு என்ன நேர்ந்து கொண்டிருக்கிறது? எழுதி எழுதி கை வலிக்கிறது. கொஞ்சம் ஆஃப். அறைக்கு வெளியே மொட்டை மாடிக்கு வந்தான். புகையை இழுத்து மார்பிள் தங்க வைத்து கொஞ்சம் கொஞ்சமாக புக் புக் வெளியே விட்டது. அம்மாடி, என்ன சுகம்! வேறு சமயம் இந்நேரத்துக்கு ஒரு பாக்கெட் காலியாகி இருக்கும். எழுதுவதே ஒரு டிசிப்ளின் போல இருக்கே. அற்புதமான இரவு. எட்டி தொட்டு விடலாம் போல. வான் கவானில் ஒரு பூப்பாரம் கட்டவிழ்ந்து சரிந்தது போல. ஒரே நட்சத்திர கொள்ளை. லேசான ஒரு கம் கூட உண்மையிலா? அல்லது மனதை ஏமாற்றா? இந்த நட்சத்திரங்களில் எது எனது? 27 அற்ற மற்றதெல்லாம் அனாமி. நானும் ஒரு அனாமி. பின் இதுவரை என்ன சாதித்தேன்? புஷ் புஷ் புஷ். களிமண் பட்டாஸ். நான் செத்தால் எனக்காக அல. அச்சாரம் கொடுத்து அமர்த்தியாகணும். என்ன தமாஸ்! இந்த பிரம்மாண்டமான தேன்கூட்டில் என்னை பெற்றவர்கள் எங்கிருப்பார்கள்? எனக்காக காத்து கொண்டிருப்பார்களா? அல்லது மீண்டும் தங்கள் தனித்தனி பிறவிகளை எடுத்து தங்கள் தேன்களை தேடிக்கொண்டிருப்பார்களா? அங்கு போயும் என் தனிமையின் குளிரில் விடவிடவித்து கொண்டு அவர்களுக்காக காத்து கொண்டிருக்கணுமா? அனுவின் பாட்டியும் தாத்தாவும் நோ, தங்கள் வலையில் பத்திரமாக கதகதப்பாக அடக்கமாக அடங்கியிருப்பார்கள். அவர்கள் இனி தேன் தேட வேண்டாம். அனு அவள் கியூன்பி. அவளுக்கே தெரியுமோண்ணா. ஆனால் அணு பற்றி எதுவும் சொல்ல முடியாது. எப்படி இருந்தால் என்ன? என்னை கொட்டிவிட்டால் வலி தாங்க முடியலை. பட் ஹவ் ஒண்டர்ஃபுல்! வலியினில் எஃகு தந்தையில் பஞ்சமத்திலும் அதிபஞ்சமம், சூஸ்ம பஞ்சமம் என வலி தற்சமயம் அந்த ஸ்தாதியில் தான் தெரித்து கொண்டிருக்கிறது. போதாது சாசாத்கார பஞ்சமம், அதாவது அதுவேதான். அதற்கு மேல் கிடையாது, வெறும் கிடையாது. அங்கு சேர்ந்து விட்டால் அதற்கு மேலும் நோக இடமில்லை அல்லவா? ஆனால் அப்படி ஒன்று இருக்கிறதா? இது சங்கீத பாஷை என்றோ? ஆனால் இதற்கு மியூசிக் தெரிய தேவையா? இசை ஒரு கலை எனும் பதவிக்கும் முன்னால் அதுவே வாழ்வின் அடிப்படை தன்மை என்று
சொல்வது உண்மைக்கு இன்னும் நெருக்கமாகும் என்று நினைக்கிறேன். அழிய மாட்டேன், புதைய மாட்டேன். சமயங்களில் என்னை எனக்கு ஞாபகமுட்ட புதைவினின்றி வெளிப்படுவேன். கண்கள் பெருகின. எக்ஸ்டாசி, 1000 சிகரெட். அசீஸ், இதற்கு ஈடாகுமா? சிகரெட்டை எடுத்து பற்ற வைக்கும் முன் நுனிய இடது புறங்கை மேல் தட்டினவன் என்ன தோன்றிட்டோ அப்படியே எரிந்துவிட்டு உள்ளே வந்து மீண்டும் மேசைக்கெதிரே மீண்டும் நாற்காலியில். சொச்சத்தை எழுதித்தான் ஆகணுமா? பிரியமுள்ள சிநேகிதனுக்கு. உண்மையில் இந்த கடிதம் உனக்கா இல்லை அவளுக்கா? நோ, ராங் அகைன். உண்மையில் எனக்கல்லவா? அப்போது இது அவசியம்தானா? ஒய் நாட்? இது ஒரு சுய கணிப்பு அல்லவா? டிஸ்கவரி ஆஃப் மீ. அதில் ஒரு சந்தோஷம் இருக்கத்தான் செய்கிறது. நோ, அந்த ட்ரெண்டு கலைஞ்சு போச்சு. அதனாலும் என்ன? ஒவ்வொரு மொசாயிக் டீட்டெயிலையும் ஆராய்வதனால் நேரம் எங்கே? திடீரென எனக்கு நேரம் குறுகிவிட்டதாக ஒரு உணர்வா? ஸோ இம்மிடியேட்லி டு த டர்னிங் பாயிண்ட். அன்று மாலை டெலிஃபோன் அடித்து எடுத்ததும், மிஸ்டர் திவாகர். அனு, அதுவே ஆச்சரியம். என்ன அனு, ஏது இந்த கௌரவம்? அவருக்கு ஜுரம். நினைப்பே இல்லை திவாகர், வாங்களேன். கனு கலங்கும்படி ஆனாள். சீரியஸ் தான். டாக்ஸி பிடித்து, கூடவே டாக்டரையும் பிடித்து அழைத்து கொண்டு நான் ஏன் கார் வைத்துக் கொள்ளவில்லை? கேட்கவில்லையா? அது ஒரு நியூசன்ஸ். அப்படி எனக்கு என்ன சோசியல் ஆக்டிவிட்டீஸ், என்கேஜ்மெண்ட்ஸ் தட்டுக்கிட்டு போகின்றன? உன் வீடு சேர்ந்ததும் தட்டாமலே கதவு திறந்தது. அனு காத்திருக்கிறாள். உள்ளே வந்ததும் கட்டிலில் நீ கிடந்த நிலை கண்டதும் எனக்கே திக்கென்றது. கண் அரைக்கண் உதட்டோறும் மலிந்த காய்ந்த எச்சில் இன்னும் மலிந்து கொண்டிருந்தது. பரிசீலனையில் டாக்டர் உன் கையை தூக்கினால் அது தன் இயக்கம் சுரணையின்றி பொட்டென்று விழுந்தது. இமைகளை தூக்கி டார்ச் அடித்தால் விழிகளில் சுணக்கம் காணும். மார்பின் அந்த மிதப்பு தெரியாவிடில் நீ பச்சை மூங்கிலுக்குத்தான். என் ஜோக் சமயமா இல்லே? சாரி, நான் ஜோக் அடிக்கவில்லை. முகமும் மார்பும் நெருப்பு சிவப்பு. ஜுரம் மழுவாய் காய்ந்தது. மூவரும் உன்னையே பார்த்தபடி உன்னை சூழ்ந்து மௌனத்தில் சுமைந்து எந்நேரம் நின்றோமோ. சம் பிரெயின் ஃபீவர் போல தோன்றுகிறது. எப்படி இவ்வளவு சுருக்க டெவலப் ஆச்சு? என்ன நேர்ந்தது? தெரியல டாக்டர். டெஸ்கில் எழுதி கொண்டிருந்தவர் திடுக்குன்னு பக்கவாட்டில் சாய்ஞ்சவர் நாற்காலியையும் தன்மேல் தள்ளி கொண்டு விழுந்துட்டாராம். 3 நாள் லேச ஜுரம்தான். அத்தோடு நடமாட்டம். 2 நாள் லீவு போட்டுட்டு வீட்டில் இருக்காங்களேன்னு சொல்லி பார்த்தேன். அக்கௌண்ட் க்ளோசிங். எல்லாம் ஜலதோஷ ஜுரம்தான். போயே ஆகணும்னுட்டார். பிற்பகல் 3 மணி வேலைக்கு வண்டியிலிருந்து 2 பேர் தூக்கிண்டு வந்து படுக்கையில் கிடத்தின போது நினைப்பே இல்லை. உள் ஜன்னி. ஆஸ்பத்திரிக்கு உடனே ரிமூவ் பண்ணி ஆகணும். திவாகர், டாக்ஸியை அனுப்பிச்சிட்டேலா? நோ, இங்கிருந்து ஜிஹெச் 25 கிலோமீட்டர் தாங்குமா? இந்த நிலையில் வழியில் ஏதேனும் ஆச்சுன்னா? அவருடைய உரத்த சிந்தனை வயிற்றில் புலியை கரைத்தது. He should be touching 108. We will get some ice and rub him. இங்கே நம் அவசரத்துக்கும் தேவைக்கும் கிட்ட ஐஸ் கிடைக்காது. மருந்து, ஊசி. நோ, I won't touch him now. The crisis must pass. அப்பப்போ எனக்கு போன் செய்யுங்க. ஒரு 12 மணி வாக்கிலே வந்து பார்க்குறேன். ஏமா, உங்கள் வீட்டு மனசா அவங்க வீட்டு மனசா? எல்லாரும் ஊரிலேயே நினச்சேன். இந்த சமயத்தில் துணைக்காச்சும் பக்கத்திலே ஆள் இல்லாட்டி கஷ்டம்தான். அவர் போன பிறகு ஓரக்கண்ணால் கவனித்தேன். ஒரு தீர்க்கம் தவிர அந்த முகத்தில் ஏதும் படிக்க முடியவில்லை. அது கவலையா பயமா சொல்ல முடியவில்லை. டாம்ஹர் மிதந்து செல்லும் பனிமலையில் தெரிவது அதன் நுனிதான். மலையின் உயரமும் அகலமும் கடல் ஆழத்தில் எம்மட்டோ. அப்பத்தான் குளித்த மாதிரி ஒரு ஃப்ரெஷ்னஸ் அவளிடம் திகழ்ந்தது. த கியூன் பி. உட்காருங்கள் திவாகர், எந்நேரம் நிற்பீர்கள்? காஃபி, டீ? அவள் சமையலறைக்கு போனாள். உன்னை பார்த்தேன். நீ, நான், அனு. இனி ராப்பூரா தனி. இப்படி உன்னோடு இருக்க பிடிக்கவில்லை. எந்த சங்கட சமயத்தையும் சந்திப்பதில் மனிதனுக்கு விருப்பம் கிடையாது. அடிப்படை வேறென்ன? பயம்தான். ஆனால் இவளை தனியாக விட்டு போக முடியாது. கைக்கு ஆவி பறக்கும் கோப்பையுடன் அனு வந்தாள். அவளுடைய பிரசன்னமே எனக்கு மாருதம் வீசினார் போல் ஒரு தெம்பாய் இருந்தது. கப் என் கையில் மாறுகையில் கவனித்தேன்.
நகை கணுக்களில் என்ன ஆரோக்கியமான ரோஜா திட்டு, சுண்டு விரலிலும் அடுத்ததிலும் ஒரு செப்பு மோதிரம், 2 கிராம் பொன் தேராது ஒரு நெளியில் பதித்த கற்கள். கண்ணாடி என்று காண கண்ணாடி வேண்டாம். கட்டை விரலில் சுழிரேகை, அடுக்கில் தனித்தனியாக எண்ணி விடலாம். அந்த சேட்டின் புடவை அவள் நடமாட்டத்திற்கு ஒரு புனிதத்தனத்தை தந்தது. கூந்தல் முடிச்சில் சொருகி தொங்கும் ஜாதி மல்லி சரத்து நின்று திடீர் இது போன்ற நுணுக்கங்களை கவனிக்க தரிசிக்க இதுதான் சமயமா? ஆனால் அது என் இஷ்டம் இல்லையே. ஆனால் அவை இப்பத்தானே எனக்கு தென்படுகின்றன. அதுவே ஒரு விபரீதம்தான். நேரத்தின் புருகடை முறுக்கேறி இருந்தது. பின் இன்னமும் ஏறப்போகிறது. உள் பீதியினால்தான் அவளுக்கு இந்த தனி ஒளி. ஸ்ட்ரோக் பாஸ்கர் பக்கவாதத்தில் கொண்டு போய் விடுமோ? டைபாய்டு. ஆனால் அது இப்படி திடீர் மூட்டமாய் கவியுமோ? டைப்பஸ். இது நம்ம ஊரில் சகஜமாக இது கிடையாதே. மெனஞ்சிட்டிஸ். எனக்கு தெரிந்த பெயர்களை உதிர்த்து என் அசடு தான் அம்பலமானது எனக்கே தெரிகிறது. ஆனால் இடம் பொருள் ஏவல் இங்கிதமின்றி எந்த இடத்திலும் எப்படியும் தன்னை ஸ்தாபித்துக் கொள்வதில்லைதான் மனிதனுக்கு குறி. அதுவும் காரணம் பயம்தான். தன் அனிச்சயத்தின் பயம். சர்வம் பயமயம் ஜகத். இருவரும் கட்டிலின் இரு பக்கங்களில் எதிரெதிராய் உட்கார்ந்திருக்கிறோம். சுவர் கடிகாரத்தில் முட்கள் இரக்கமற்ற தங்கள் மாரக்கதியில் சேர்ந்த வண்ணம் காலத்தை தன் அதமத்துக்கு பொறுத்த அளவில் தனித்தனி தெரித்து பெரிதாக அளந்து கொண்டிருக்கின்றன. நாங்களும் பொய், நீயும் பொய். உன் லயத்தில் உன்னை ஏமாற்றிக்கொள்ள எங்களை படைத்தாய். பொய் படைத்த பொய் மேல் பொய். ஒன்றையொன்று விளங்கி கொண்டிருக்கிறோம். மணி 8, 9, 10 என்பதில் என்ன தென்போ? நடப்பது நடந்து கொண்டே இருந்தது. நடப்பதுதான் நடக்கப் போகிறது. உன் காய்ந்த உதடுகளை அவ்வப்போது ஈரத்துணியால் துடைக்கிறாய். உன் நிலையில் எந்த மாறுதலும் இல்லை. டாக்டருக்கு போன் செய்ய என்ன இருக்கிறது? உண்மையில் நாங்கள் சொல்ல வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறாரோ? அவருக்கு ஏற்கனவே தெரிந்துவிட்டதை நாங்களே நிதர்சனத்தில் தெரிந்து கொள்ள இப்படி ஒரு வழி. அட்டையாக கிடந்தபடி பாஸ்கர், என்ன பாடுபடுத்துகிறாய்? மணி 10, 11. எனக்கு பசி என்று தெரியவில்லை. அவளும் அது பற்றி ஏதும் முற்படவில்லை. லேசான குளிர் ஒன்று தெரிந்தது. என்னை எறியாமலே சிரித்து கொண்டேன். ஆனால் இது பனிக்காலம் அல்லவா? ஆனால் இப்போவெல்லாம் எதுதான் ரீதியில் நேர்கிறது? தொலைதூரத்தில் எங்கோ மழை பெய்து கொண்டிருக்கிறது. ஜன்னல் கதவுகள் படபடவென அடித்துக் கொண்டன. அணு எழுந்து போய் அவைகளை அழுந்த மூடி கொக்கிகளை மாட்டிவிட்டு வந்தாள். உடனேயே வாசற்கதவை தட்டும் சத்தம். நான் எழுந்தேன். வேண்டாம். கட்டளையில் அவள் குரல் கணீர். ஒருவேளை டாக்டர்? அது டாக்டர் இல்லை. பின்னே யார்? ஆனால் நான் கேட்கவில்லை. முதுகு தண்டிசில் அவள் குத்து விளக்கை ஏற்றி கொண்டிருந்தாள். அவள் கண்களில் நீலம் மின்னிற்று. ஏதோ வகையில் மாறியிருந்தாள். அவளே சுடர் போல தாழ்ந்து தனிந்து ஆனால் அமைதியான திடத்தில் விளக்கெதிரே அமர்ந்தாள். மாத்ரே நம, சத்ய பிரசாதினியே நம, மகா தாண்டவ மகா பிரளய சாசின்யே நம, சதோத்திர பிரியே நம, தர்ணியை நம, தீரா நம, விஜயா நம என மனதில் நின்றதை வரிசை தப்பி அவள் சொன்னதை திருப்பிச் சொல்கிறேன். பிரார்த்தனை மனதினில் கடைசி அடைக்கலம். இயற்கைதான் நம்புகிறோமோ இல்லையோ, வேறு வழியும் இல்லை. இதுவும் ஒரு பழக்க தோஷம்தான். இதுவும் பயத்தின் உச்சத்தின் ஒரு உருத்தான். ஆனால் ஒன்று, பாஸ்கர், உனக்காக ஒருத்தி பிரார்த்தனை செய்கிறார். ஏன்? ஒருத்தி இருப்பதனால்தான். ஒருத்தி மட்டுமன்று, அவள் மூலமாக விருத்தியாக இருக்கும் உன் குடும்பம், உன் முன்னோர்களிலிருந்து உன்வரை தலைத்து வந்திருக்கும் உன் குடும்பம் அவளுடைய பிரதிநிதித்துவத்தில் உனக்காக பிரார்த்தனை செய்கிறது. ஆனால் எனக்கு, ஓ, இது உன்மேல் பொறாமையில் எழுந்த எண்ணம் அன்று. ஆனால் அதையும் எப்படி நிச்சயமாய் சொல்வது? என் வேலை வரும்போது எனக்காக நானே பிரார்த்தனை செய்து கொள்வதா? இப்பவும் அதில் ஒரு அவமானம் தட்டுகிறது. பயம், பக்தி, நம்பிக்கை எதையும் மறுக்கும் எனக்கு என் பிரார்த்தனையை எனக்கும் புரியாத சக்தி கேட்கப் போகிறதா? நான் எதில் சேர்த்தி? சம்போ சங்கராவா? அம்போ ஐயவோவா? பாஸ்கர், யூ லக்கி கை. உறவு என்று ஒன்று வேண்டும். இருந்தால்தான் வீடு என்ற கலை வரும். நாள், கிழமை, பண்டிகை, பாயாசம், குத்து விளக்கு, கற்பூரம், நமஸ்காரம், ஆசீர்வாதம், உதயம், மதியம்,
சாயங்காலம் இருட்டு, விடிவு, கோலம், இவைகளுக்கெல்லாம் அப்பத்தான் அர்த்தமே ஏற்படுகிறது. இதுவரை எனக்கு இதெல்லாம் தோன்றியதில்லை. அதுவே ஒரு ஆச்சரியம். அதனினும் ஆச்சரியம் இதோ அணு பக்கத்தில்தான் நானும் கைகளை கூப்பிக்கொண்டு உட்கார்ந்திருப்பதை காண்கிறேன். இது எப்போது நேர்ந்தது? அவள் வாய் நின்று புறப்பட்டு கொண்டிருக்கும் நாமாக்கள் மேல் விழும்புவது போல நானும் அவளை பின்பற்றி எண்ணாக்கில் உருட்டி உச்சரிக்க முயல்கையில் அலைகள் என் காலடியில் மண்ணை பறித்து என் பத்திரம் பறிபோய் ஒரு பிரம்மாண்டமான நாக்கு என்னை நக்கி உள்ளுக்கு இழுப்பது போல, மாட்டேன் மாட்டேன். என்ன மாட்டாய்? எதுதான் உன்னால் மாட்டும்? உன் தோத்திரம் உனக்காக அல்ல, அவனுக்காகவும் அல்ல. தோத்திரம் என்ற ஒன்று சொல்ல முயல்கிறாயே, அதுவே போதும். எல்லாம் எனக்காக. பாஸ்கர், இருளில் என்மேல் பாம்பு ஊறல் போன்ற இந்த வசியத்தினின்று முழுமூச்சில் என்னை உதறி கொண்டு எழுந்தேன். எழுந்து உன்னிடம் விரைந்தேன். பாஸ்கர், நீ காகிதமாய் விழுத்து போயிருந்தாய். உன் உள்ளங்கையை தொட்டேன். உன் மார்பில் காதை வைத்து துடிப்பை தொடுகிறேன். நாடியும் கேள்விக்குறிதான். அனு ஓடி வந்தாள். தலைய பசு. ஏமாந்து விட்டோம். இல்லை இல்லை, மாட்டேன் மாட்டேன். எரிமலை வெடித்தது. உன் கால்களை அணைத்தபடி உன்மேல் விழுந்து அவள் வீறிடுகையில் மார்த்துளி நழுவி தலையவிழ்ந்து மயிர் புரண்டு உடலின் பரவாட்டல் பார்க்க சகிக்கவில்லை. முடியாது முடியாது, மாட்டேன் மாட்டேன். எனக்கு சற்று கோபம் கூட வந்தது. என்ன முடியாது, என்ன மாட்டேன்? அனு, வி மஸ்ட் ஃபேஸ் ஃபேக்ட்ஸ். ஃபேக்ட்ஸ். காளி என்மேல் திரும்பினாள். என்ன ஃபேக்ட்ஸை கண்டுவிட்டாய்? அனு, லுக். பாஸ்கர், உன் கண்கள் திறந்து நீ எங்களை அடையாளத்துடன் பார்த்து கொண்டிருந்தாய். உன் உள்ளங்காலை தொட்டேன். சூடு திரும்பிக் கொண்டிருந்தது. நாடி அசைந்தது, மிக்க பலகீனமாய். ஆனால் நிச்சயமாக பாஸ்கர், நீ விழித்துக் கொண்டிருக்கிறாய் என்றால் நான் விழித்துக் கொண்டிருக்கிறேனா? விளக்கில் சுட சுட என பேசுகிறது. டான் டான். சுவர்கடிகாரம் ஜெயப்பிரகடனம் செய்தது. பாஸ்கர், உன் கண்கள் மூடிக்கொண்டன. நித்திரையில். ஜிவாகர், ஜன்னல் கதவுகளை திறவுங்கள். நான் திரும்பிய போது அவள் தன் நிலைக்கு வேகமாக மீண்டு கொண்டிருந்தாள். ஆடைகளை சரிப்படுத்திக் கொண்டிருந்தாள். ஆனால் முகத்தில் வேர்வை ஜலகண்டமாய் கொண்டிருந்தது. அதுவே எது நிஜம், எது நடக்கக்கூடியது என்பதை கூட நிர்ணயிக்க நாம் தகுதி இல்லை. யூ லவ் ஹிம் வெரி மச், டோன்ட் யூ? அனு, எனக்கு தெரியாது. அவள் உன்னையே பார்த்து கொண்டிருந்தாள். எனக்கு தெரியாது என்றால் எதுதான் யாருக்கு தெரிய போகிறது? யூ லவ் ஹிம் வெரி மச், டோன்ட் யூ? களைப்பாயிருந்தாள். புன்னகை புரிய முயன்றாள். கல்யாணம்னு பெரியவா பண்ணி வைக்கிறா. இனிமேல் உனக்கு இந்த வீடு இல்லை. இனி இவனேதான் உன் கதி என்று வெளிப்படையாக சொல்லாமலும் பச்சையாக சொல்லியும் வம்சம் வழியா பெண்ணுக்கு வழங்கும் புத்தி இல்லை, தீர்ப்பு பரம்பரையா நடந்து வருது. அதுதான் உனக்கு தெரியும். உன்னை வாரிக்கொள்ளும் பார்வையில் உன்னையே பார்த்து கொண்டு சொன்னாள். என் பக்கம் திரும்ப கூட இல்லை. அவளே எங்கிருந்தோ திரும்பி வந்தார் போல. அத்தனை களையாயிருந்தாள். யூ லவ் ஹிம் டோன்ட் யூ? அனு, என்னை சும்மா விடு. எரிந்து விழுந்தாள். லவ் எனக்கு தெரியாது, பட் ஐ வாண்ட் ஹிம். இவர் இல்லாமல் என்னால் முடியாது. உடன் கட்டையேற போறேனா? கேட்காதேயுங்கள். ஆனால் இவர் எனக்கு வேணும், எனக்கு வேணும், எனக்கு வேணும், வேணும் வேணும் வேணும். அதற்கு மேல் கோர்ட்டு கிடையாது. பதிம் தேகி பதிம் தேகி பதிம் தேகி. கதை இங்குதான் கேட்டார் போல் இருக்கிறதே. இப்போது களைப்பில் நான் சாய்ந்தேன். பாஸ்கர், அனு, சக்தியில் நீ மீண்டாயா? காக்கை உட்கார பனம்பழம் விழுந்ததா? கிறிசிஸ் எனும் மதில் மேல் பூனை சரியான இடத்தில் குதித்ததா? இதெல்லாம் பதிலே கிடைக்காத கேள்விகள். அவரவர் புத்தத்திற்கு தக்கப்படி கேள்விகள் மேல் சுமை ஏற்றும் அலுப்பல்கள். பதில், ஆஹா, கண்ணாமூச்சி கண்டுபிடிப்பு ஆகிவிட்டாது. ஆனால் பாஸ்கர், காதல் காதல் என்று சொல்லிக்கொண்டு காலம் காலமாய் காவியமாகவும் கவிதையாகவும் கதைகளாகவும் பெருமூச்சாகவும் மலையாய் ஐ வாண்ட் ஹிம், எனக்கு அவன் வேணும். இப்படியும் தேவை எனும் பெயரில் இப்படியும் ஒரு மகத்தான மூர்க்கம் உண்டா என்ற வியப்பு எழுந்த கணமே இந்த மூர்க்கத்தை கண்கூடாக கண்டதே ஒரு மகத்தான அனுபவம்தான். இந்த வேணும் பொருளாய் விளங்கும் உனக்கு கூட இந்த தரிசனம் கிடையாது. ஆனால் எதேச்சை வழிபோக்கன் எனக்கு கிடைத்து விட்டது.
இந்த உணர்வு தன் பட்டாசு திரிக்கூத்த எண்ணில் ஆடிய அக்கணமே என்னுள் கடல் பொங்கி நுரைவலிக்கு ஐ ஃபெல் இன் லவ் வித் யுவர் ஒய்ஃப். கூடவே என் வெறுமையின் வெறிச்சு அதன் முழு பயங்கரத்துடன் கரடி தழுவியதும் நான் பொடி பொடியாகி நொறுங்கி போனேன். ஆஹ், த பியூட்டிஃபுல் ஃப்ளட் ஆஃப் டியர்ஸ். டீ திவாகர் ஆர் காஃபி? இனி எழுத அதிகம் இல்லை, ஏன் ஏதும் இல்லை என்றே சொல்வேன். தரிசனம் என்பதே ஒரு தடவைதான். அது பற்றி திரும்ப திரும்ப மிச்சமெல்லாம் பிறரையும் தன்னையும் ஏமாற்றிக்கொள்ள அதற்கு காட்டும் கிச்சு கிச்சு. இதற்கு பிறகு உன் வீட்டுக்கு நான் வருவது தானாகவே குறைந்து போயிற்று. நீ கூட கேட்டாய், உன்னிடம் என்னது சொல்வது? அவள் கேட்கவில்லை, கேட்க மாட்டாள். அன்று நான் அவள் உயிரை நிர்வாணமாக பார்த்து விட்டேன். அப்படி ஒன்று இருக்கிறதா? என்ன என்று கேட்கிறாயா? இருக்கிறதென்று எனக்கே இப்பத்தானே தெரிகிறது. ஆத்மா என்கிற வார்த்தையை வேணுமென்றே விளக்குகிறேன். ஆத்மாவை பற்றி என்ன கண்டேன்? உயிரின் நிர்வாணத்தில் செக்ஸ் கிடையாது. ஐ லவ் ஹர் டெரிப்லி. அவள் நினைப்பில் பற்றி எரிகிறேன். ஆனால் அவள் மேல் எனக்கு இச்சை இல்லை. ஸ்ட்ரேஞ்ச். த எண்ட் ஆஃப் த சாப்டர் ஆஃப் ஃபார் மீ. இந்த கடிதத்தை எழுத உட்கார்ந்தபோது இதை தபாலில் சேர்த்ததும் ஊரை விட்டு போய்விடலாம் என்று உத்தேசித்திருந்தேன். எழுதி முடித்ததும் அது எண்ட் ஆஃப் த சாப்டர் ஆகாது என்று தெரிகிறது. எங்கு போனாலும் என்னோடு இருக்கிறேன். கேட்கிறேன், உண்மையில் எங்கே என்ன இருக்கிறது? முதலில் உண்மை என்பது என்ன? எனக்கு இப்போ தோன்றுகிறது. ட்ரூத் இஸ் அன் எக்ஸ்ப்ளோஷன். வெடித்த பின்னும் மிச்சமிருப்பின் அது உண்மையான உண்மை அன்று. ஜியோர்ஜ் சாண்டர்ஸ் என்று ஒரு சினிமா நட்சத்திரம் தூக்க மாத்திரைகளை விளங்கிவிட்டு அவன் இறந்து போன போது ஒரு குறிப்பை விட்டுவிட்டு போனான். ஐ ஆம் போர்ட் வித் லைஃப். தன் உயிரின் உரிமையை முறையாக உபயோகித்தவன் என்று சொல்வேன். மானஸ்தன். ஸோ நவ். ஒரு தம் புகைத்து கொண்டே கடிதத்தை தலையிலிருந்து அடிவரை படித்தான். ஒரு கண தயக்கத்தின் பின் சட்டென முடிவுக்கு வந்தவனாக அதை 4 சுக்கல்களாக கிழித்து தீக்குச்சிக்கு சுடருக்கு இரையாகி சுருண்டு விண்டு கீழே விழும்பரை காத்திருந்தான். என் கருகள் உதடுகளில் புன்னகை அரும்பிற்று. அலமாரியிலிருந்து சீசாவை எடுத்துக்கொண்டு கட்டிலில் உட்கார்ந்து மூடியை திறந்து குப்பியை ஆட்டி ஆட்டி மறு உள்ளங்கையில் மாத்திரைகளை உதிர்க்க ஆரம்பித்தான். இத்துடன் என் பிரியமுள்ள சிநேகிதனுக்கு குறுநாவல் நிறைவடைகிறது. அடுத்த குறுநாவலில் மீண்டும் சந்திப்போம். அதுவரை காத்திருக்கவும். இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஏன்னா இதுக்கு அடுத்த நாவலை நான் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நன்றி. அடுத்த கதையில் மீண்டும் சந்திப்போம்.